நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எரிச்சலான வேலைன்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டுடைய தோலை உரிக்கிறதுங்க. அந்த பூண்டு தோலை ஈஸியாக எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு பூண்டு பல்ல இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. அரை மணி நேரன்றது இல்லை, நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக இந்த பூண்டை நீங்கள் உரிக்க ஆரம்பிச்சிடலாம். உரிச்சிங்க அப்படின்னா அதனுடைய தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நம்ம நார்மலாக அப்படியே வந்து உரிக்கும்போது நகை கண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சட்டுன்னு நம்ம கை வலிக்காமல் நகை கண்லாம் வலிக்காமல் க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பூண்டு உரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வீட்டில் லேடிஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உரிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நல்லா வந்து ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.